வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் மறைவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. ஞான களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்று நாம தெய்வம் ஆசான் என்ற தலைப்புல மகான் கொடுத்திருக்கக்கூடிய கவியை பார்த்திருக்கோம். இது ஞான களஞ்சியத்தில் 480வது கவி. வழக்கம் போல கவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறு சிந்தனை. அரிதாக பிறந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பேர் என்னப்பா அப்படின்னா ஏதோ இருக்கோப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. இது 100க்கு ஒரு 80 பேர் இதுதான் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். நான் நடந்தா உடம்பு கூடவே வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இல்லாம வாழ்வினுடைய நோக்கம் தெரிந்து வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்வது என்பது மனவள கலைஞரை உரித்தானது.
இப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இறை உணர்வு பெற்று இறை உறவுடன் அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான். இதேதான் எல்லா மதங்களும் போதிக்கிறது. இறை உணர்வும் அறநெறியும் அப்படிங்கிறது. இது நிறைய நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அப்போ அந்த கேள்வி ஞானம் போதுமா? சாதாரணமா வீட்டுல பெரியவங்க ஏதாவது செஞ்சா சொல்லுவாங்க, சுய புத்தி தான் இல்ல, சொல் புத்தியாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி இறை உணர்வு பெறுவதற்கு சொல் புத்தியாகிய கேள்வி ஞானம் போதுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. நாம அரிதாக பிறந்திருக்கோம். ஆனா எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கின பதிவுகளோட தான் வந்திருக்கோம். சஞ்சித கர்மாவை சுமந்து பிராரா பிராராப்த கர்மாவை இணைத்து கொண்டு ஆகாமியம் என்னவாகுமோ அப்படிங்கிற ஏக்கத்தோட தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில முழுமையான அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழ்வது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. சுவாமிஜியே சொல்லுவாங்க, ஒருத்தன் அது வரைக்கும் தப்பே பண்ணினது இல்லை அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அவனுக்கு தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். வாய்ப்பு கிடைச்சு அவன் தப்பு பண்ணலன்னாதான் உண்மையிலேயே நல்ல மனுஷன். தப்பே பண்ணலைன்னா வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். இப்ப கேட்கிற பொருள் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க அதை ஜாலியா அனுபவிச்சுட்டு போறாங்க. தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப இல்லைங்கிற ஒரு செயல் வரும் பொழுதோ, சூழ்நிலை வரும் பொழுதோ அதை பெறுவதற்கு அவங்க நல்ல வழியில அது தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கான சூழலை நம்ம கொடுக்கறதே இல்லை. அப்ப நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் சூழ்நிலை என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கு. சரி, அப்போ இது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு குருவின் மூலம் தான் இதை நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய கவி. அரு உருவாம் ஆதிபரம் அகநிலைக்கு உயர் குறிப்பு அன்பு உருவாம் ஆசிரியன் ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஓர் உயர்ந்த திருவடிவம் உலக மத நூல்கள் எல்லாம் ஓதும் இந்த உண்மையினை. வழக்கம் போலதான் பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு சிறு கவிதை. அரு உருவாம், அருவம் அருவமாக இருக்கக்கூடியது, இன்று உருவமாகவும் இருக்கக்கூடிய, ஆதி அனாதி என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய அந்த பரம்பொருள் மெய்ப்பொருள். அதுதான் முதல் வரி. அரு உருவாம் ஆதி பரம். அதுக்கு நம்ம எவ்வளவு பேர் வைக்கிறோம். நிர்குணாய, குணாத்மனே, இந்த மாதிரி எல்லாம் எல்லா குணங்களும் இருக்கு, குணம் இல்லாமலும் இருக்கு. எல்லா உருவங்களாகவும் இருக்கு, உருவம் இல்லாமலும் இருக்கு. எப்படி பாக்குறோமோ அப்படி. அந்த இறைநிலையை அகநிலைக்கு உயர் குறிப்பு. அது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கு. அகத்தது உணர்வானை அப்படி சொல்லியிருக்காரு வள்ளுவ பெருந்தகை. சோ அகத்தது உணரக்கூடிய அந்த தன்மையை குறிப்பாக சொல்லக்கூடிய ஆசிரியர் எப்படி இருக்கணும். அன்பு உருவாம் ஆசிரியர். ஒருத்தருக்கும் ஒரு பாகுபாடே இல்லாம எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எல்லாருக்கும் உணர்த்தக்கூடியவராக, எல்லாருக்கும் தான் அறிந்ததை சொல்லக்கூடியவராக, அன்பு உருவம் கொண்டவராக ஒரு குரு இருக்க வேண்டும். இந்த அன்பு அப்படிங்கிற அந்த சொல்ல கேட்கும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பொதுவா சொல்லுவாங்க, ஆஹ் என்னன்னா ஆசை, அன்பு, அருள் அப்படின்னு ஒரு 3 வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். இதுல அன்பு அப்படிங்கிறது நடுவுல வருது. நாம எங்க இருக்குன்னு நம்ம யோசிச்சுக்கலாம். இப்ப நம்ம கிட்டக்க ஒரு 2 கனியோ அல்லது 2 தோசையோ நல்ல ஒரு பசியோட இருக்கும். 2 தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்க. இல்ல வாசல்ல யாரோ எனக்கு பசின்னு வராங்க. அத ஐயோ எனக்கே பசிக்குது, எனக்கே இந்த 2 தோசை பத்தாது அப்படின்னு நம்மளையே சாப்பிட்டுட்டோம்னு வைங்களேன், அது ஆசையில தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதே நேரத்துல சரி என்கிட்ட 2 இருக்கு, நான் ஒண்ணு எடுத்துட்டு அவனுக்கும் ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு பகிர்ந்து சாப்பிடும் பொழுது ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அருள். ஐயோ நானாவது போன வேளை சாப்பிட்டுட்டேன், அடுத்த வேளை சாப்பிட என்னால முடியும். ஆனா
வந்திருக்கவன் எத்தனை நாள் ஆச்சோ சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அருள். நாம இப்ப எந்த நிலைமையில இருப்போம் நமக்கு தான் தெரியும். இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ராமாயண கதைகள்லயும் 3 மனைவிமார்களையுமே இந்த ஆசை, அன்பு, அருளுக்குள்ள கொண்டு வருவாங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சுவாமிஜி கிட்டோட வாழ்க்கையை பார்க்கலாம். சுவாமிஜியும் ஒரு நாள் இந்த காலணி தைக்கக்கூடிய ஒரு அன்பரை பாக்குறாங்க. வழக்கம் போல ஆஹ் அதாவது தன்னுடைய செருப்பு அருந்து போயிடுறது, அதை ரிப்பேர் கொடுக்கறதுக்காக அங்க போறாங்க. அந்த மனுஷன் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கிற மாதிரி வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கு. ஆனா சுவாமிஜி கிட்டயோ இருப்பது அந்த ஒரு வேளை உணவுக்கான பைசா தான் வச்சிருப்பாங்க. அவர் சாப்பிடலன்னு ஒன்னே தன்கிட்ட இருந்த பைசாவை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுதான் அருள். அந்த அருள் உள்ளம் தான் ஆசிரியருக்கான மிகப்பெரிய ஒரு பொருத்தமான ஒரு குணம். அப்படிப்பட்ட குணத்தை தான் அருளையே குணம். அன்பு உருவாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சுவாமி எப்படி இருந்தாங்கன்னா அருள் உருவாகவே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைச்சாங்க. அன்பு உருவாம் ஆசிரியன். இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என்ன சொல்றாங்க? ஐம்புலனை, அப்ப ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஒரு குரு. இப்போ இந்த அகநிலை உணர்வதற்கு சாமிஜி கொடுத்திருக்கக்கூடியது அகத்தவம், அகத்தாய்வு இல்லையா? ஆகினை, துரியம், துரியாதிக்கம் இதெல்லாம் அகத்தவத்துல கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தன்னைத்தானே சீரமைத்துக் கொண்டு அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அகத்தாய்வு, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற தத்துவம், இதெல்லாம் ஆய்வாக நமக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாம் செஞ்சாலும் ஐம்புலனையும் அடக்கி ஆழ தெரியணும் அப்படிங்கிறது தத்துவங்கள் சொல்லுறது. ஆனா சுவாமி என்ன சொல்றாங்கன்னா அளவு முறையோட உபயோகப்படுத்தணும். ஏன்னா ஐம்புலன்களையும் அடக்கியெல்லாம் வாழ முடியாது. ஏன்னா திருமூலரே திருமந்திரத்துல சொல்லியிருக்கு, 5ம் அடக்கிய அமரரும் அங்கில்லை அப்படின்னு. அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர்னு. ஆக அடக்குவது என்பது முறையல்ல, முறையாக பயன்படுத்துவது. அதை யாரு சொல்லி தரணும்? ஒரு உயர்ந்த திருவடிவம் கொண்ட ஆசிரியன். இது ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இங்க ஏன் சுவாமிஜி திருவடிவம் அப்படின்னு போட்டாங்கன்னா மதிப்பிற்கு உரியது. திரு என்பது மதிப்பிற்கு உரிய ஒரு விஷயம். நினைச்சாலே நமக்கு ஒரு ஒரு அமைதியை கொடுக்கணும். ஒரு உருவத்தை பார்க்கிறோம் அப்படின்னாலே அந்த உருவம் நம்மளுடைய மன அலைச்சூழல் வேகத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கணும். சுவாமிஜி இப்போ ஒரு நிமிஷம் நினைச்சாலே நம்ம ஏதாவது செய்யணும்னு தப்பு பண்ண போறோம்னு போது சுவாமிஜி உருவத்தை நினைங்க, தப்பே பண்ண மாட்டோம் லைஃப்ல. அந்த மாதிரி ஒரு உருவம். அதுதான், அதனாலதான் சொன்னாங்க தெளிவு குருவே திருமேனி காண்டல் அப்படின்னு. அப்படி அந்த உருவத்தை நினைச்சாலே போறோம். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை கொண்டவராக குரு பிரான் இருக்க வேண்டும். இதையதான் உலக மதங்கள் எல்லாம் ஓதும் இந்த உண்மையினை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உலக மத நூல்கள்னா இப்ப தனியும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு 2 நூல் பார்க்கலாம் அப்படின்னா, கந்தர் அனுபூதியில உருவாய் அருள்வாய் உளதாய் எழுதாய் என்று சொல்லக்கூடிய அந்த கவியில அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு. சோ இறைவா நீ எனக்கு குருவாக வரணும். உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா நீ எனக்கு குருவாக வரணும் அப்படிங்கிற. அதே மாதிரி திருமூலரும் திருமந்திரத்துல குரு எப்படி இருக்கணும்னா குருட்டினை நீக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கணும். அதாவது மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை போக்கக்கூடிய ஒரு குரு இருக்கணும். இல்லைன்னா குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறேன்னு எல்லாரும் போய் பள்ளத்துல விழ வேண்டியதுதான். ஆக நல்ல ஒரு குருவை பெற வேண்டும். அந்த குரு அன்பு உருவானவராகவும் ஓர் உயர்ந்த திருவடிவம் கொண்டவராகவும் இருக்கணும். அது வேற எங்கேயும் நம்ம தேடி போக வேண்டாம். மகரிஷி அவர்களை நமக்கு கிடைச்சிருக்காங்க. மகரிஷி நமக்கு கிடைச்சது நாம செய்த கோடி புண்ணியம். அவர் வழி வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமை. அருமையாக இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது.
பாடல்கள் பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். இளங்கோ, ஐயா ஒரு நிமிடம். ஆ, வாழ்கவையும் 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 வேளாட்சி போரில்லா நல்குலகம் பொன்புரையில் சமநீதி நேர்மையான நீதியுறை நிலவு பேராட்சி சீர் செய்த பண்பாடு செம்மனையோர் நல்வாழ்வு பிறப்பொருந்த ஜனங்களுக்கு எந்த நீதி வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க வளமுடன். ஐயா. நன்றிங்கம்மா.